கண்ணதாசனோட ஃபேமஸான ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குங்க. நான் மட்டும் பையனா பிறந்திருந்தா நடக்கிறதே வேற. உண்மையாலுமே அந்த டயலாகை முந்தா நேற்று நான் கோயம்புத்தூர்லேருந்து ஃபீல் பண்ணேங்க. நான் மட்டும் பையனா பிறந்திருந்தா. மரம் என்னடா மரம், பஸ் என்னடா பஸ்ஸு, ட்ராவலர் என்ன ட்ராவலரு. சினிமாவில் வர மாதிரி இந்த பஸ்ஸில் ஏறி போய் அந்த வேனில் குதிச்சிருப்பேன். பையனா பிறக்கலையேன்னு நேற்று நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். எல்லாரும் குரங்கு மாதிரி தாவாத குரங்கு மாதிரி தாவாதன்னு நக்கலாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதில் நீங்களாம் தொண்டர்கள் இல்லை ரசிகர்கள்னு கேவலமாக பேசுகிறீங்க. ஒரே ஒரு அரசியல் தொண்டனை காமிங்க இப்படி உயிரை பணைய வச்ச மாதிரி. ஏதோ சின்ன சாமியாமே, ஏதோ கீழ்வளவு ஊராமே, ஏதோ ஹிந்தி வேண்டான்னு சொல்லி சீமனை ஊற்றி கொளுத்திக்கிட்டாராமே, அதையெல்லாம் ஏதோ பெரிய சாதனை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. மரம் நான் நட்டு வைக்காத மரம், நான் வளர்த்தாத மரத்தின் கிளை என்னை தாங்கி தளபதியின் வேனில் இறக்கியது. அந்த மரம் உனக்கு நிழல் கொடுக்க வளர்ந்த மரம் அல்ல, என் தளபதியின் வேனில் என்னை இறக்கி வைப்பதற்காக வளர்ந்த மரம். இதுதாங்க இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். இதுதான் ஒவ்வொரு இளைஞனும் செய்யணும். அதையெல்லாம் விட்டு போட்டு ஏதோ மொழிக்கு வேண்டி, மாநிலத்துக்கு வேண்டி, சுயாட்சிக்கு வேண்டி எல்லாம் உங்களுக்கு தளபதியை வெறும் நடுக்கனா தாங்க தெரியுது. அவரு திரையில நடிச்சு பார்த்துருக்கீங்க, தரையில நடிச்சு பார்த்துருக்கீங்களா? கேரவனுக்கு உள்ள நடிச்சு பார்த்துருக்கீங்க, வெளியே நடிச்சு பார்த்துருக்கீங்களா? என் தலைவன் துண்டை என் தோல்ல போட்டாங்க, நான் கொடுத்த தொண்டை வாங்கி அவன் தோல்ல போட்டாங்க. இதை தாண்டி என் வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு சொல்லுங்க. போதும், எனக்கு என் வாழ்நாளில் இந்த ஒரு மகிழ்ச்சி போதும். டிவி கேக்கு ஓட்டு கூட போடாம இருப்பேங்க, ஆனா தோல்ல போட்ட துண்டு அப்படியே இருக்கும். ரசிகர்களே, எனக்கே சொல்ல காமெடியாக இருக்குது. நான் சீரியஸாக பேசிடுறேன். தயவு செய்து ரொம்ப சீரியஸான விஷயத்த பேச போகிறோம். இதை மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் தளபதிக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். தாவேக்கா மேலே அக்கறையுள்ள ஒரு யூடியூபராக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆதவ், புசி, ராஜ்முகா, அப்புறம் மிற்ற பல விஜயோட சேர்த்தி அவங்களுக்கே சொல்கிறேன். பூத் கமிட்டி ஏஜென்ட் மீட்டிங் நடத்தினா பத்தாது. உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு தமிழ்நாடு முழுக்க உங்கள் கட்சிக்கான ரசிகர்கள் வேணும். நீங்கள் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க, ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நான் இப்போ சொல்கிறேன். உங்கள் ஒட்டுமொத்த ரசிகர்களும் ஒரு அதிகபட்சம் 5 லட்சம் பேர் இருப்பாங்களா வச்சுக்கோங்க, ஏன் 10 லட்சம்னே வச்சுக்கோங்க, 20, 30, 40, 50, 50 லட்சம். இந்த ஒட்டுமொத்த ரசிகர்களும் உங்களுக்கு ஓட்டு போடணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். விஜய் நல்லா மனசில் ஏற்றிக்கங்க. ஏன்னா இந்த ரசிகர்கள்லாம் ஓட்டு போடுற அன்னைக்கு பனையூரில் வந்து நின்றுவாங்க. நீங்கள் சைக்கிளில் வருவீங்களோ, நடந்து வருவீங்களோ, காரில் வருவீங்களோ, ஹெலிகாப்டரில் வருவீங்களோங்கிறத பற்றியெல்லாம் அவனுக்கு கவலை இல்லை. உங்கள் பின்னாடியே வரணும், உங்கள் பின்னாடியே போகணும், அந்த கேட்டை தொட்டு கும்பிட்டு நிற்கணும். இவங்களையெல்லாம் பொறுத்த வரைக்கும் தாவேக்காக்கு ஒரே ஒரு வேட்பாளர் தான் இருக்கிறாங்க. அது தங்கத்தளபதி, சிங்கத்தளபதி நீங்கள் மட்டும்தான். அந்த ரசிகர்களுக்கு என்ன புரியலன்னா, உங்கள் பூத்தில் யார் ஓட்டு போட முடியுமோ அவங்க தான் ஓட்டு போட முடியும். மிச்சம் இருக்கிறவங்களால அவங்கவுங்க பூத்தில் தான் ஓட்டு போட முடியும். ஆனால் இவங்கெல்லாம் கிளம்பி பனையூருக்கு கண்டிப்பாக வந்துடுவாங்க. தலைவா வா, தங்க தலைவா வா அப்படின்னு ஊனு கத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் போகும்போது கூடயே வருவாங்க, வரும்போது கூடயே வருவாங்க. சாயங்காலம் வரைக்கும் உங்கள் கேட்டவே தொட்டு கும்பிட்டு நின்றுக்குவாங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க, முதல்ல இவங்கள ஓட்டு போட போக சொல்லுங்க இவங்க தொகுதிக்கு. எனக்கு தெரிஞ்சு போகிற போக்க பார்த்தா புசி ஆனந்தே நீங்கள் அங்கே போய் போட்டு வா அப்படின்னு சொன்னாதான் போய் போடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க எல்லாருக்கும் விஜயை பார்த்தா மட்டும் போதும். ஒரு ஆளை கூட நீங்கள் இன்னும் அரசியல் படுத்தவே இல்லை. சொன்னால் நம்ப மாட்டீங்க. விஜய் நம்ம ஆளுங்க நயாகரா ஃபால்ஸுக்கு போனால் கூட திரும்பி நின்று ஃபோன் வழியாக தான் இவன் மூஞ்சியும் அந்த ஃபால்ஸையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்டவங்க கூட மொபைலை கீழே வச்சுட்டு உங்களையே பார்த்து கத்திக்கிட்டு இருக்காங்க. நேற்று இவங்கெல்லாம் எதுக்கு வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ நீங்கள் ஒரு டைரி கொடுத்துருக்குறீங்க, பென்ட்ரைவ் கொடுத்துருக்குறீங்க, இதெல்லாம் அவங்க வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது கேட்டிங்களா? பாருங்க, எனக்கு மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் சிஎம்மாக வரணுங்கிற ஆசை இருக்குது. அப்போ நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? யூடியூப்பில் பேசுகிறேன், அப்புறம் என்னை சுற்றி இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாம் பேசுவேன். முக்கியமாக வாக்குச்சாவடிக்கு வாக்களிக்க போவேன். நான் மறந்தும் கூட என் தலைவன் தான் ஜெயிக்கணும்னு தலைவன் நிற்கிற வாக்குச்சாவடிக்கு போய் மறந்தும் கூட நின்ற மாட்டேன். எனக்கு தெரியும் அங்கே இருக்கிற எங்கள் சிஎம் ஜெயிக்கணும்னா இங்கே இருக்கிற எம்எல்ஏ ஜெயிச்சாதான் அவர் ஜெயிக்க முடியும்னு. ஆனால் உங்கள் கட்சிக்கு நீங்கள் இதவே இன்னும் சொல்லி கொடுக்கலையே விஜய்.
நான் சிஎம் கேண்டிடேட்டாக ஒரு தொகுதியில் நிற்பேன், மிச்சம் இருக்கிற 233 பேர்த்தையும் நான் கேண்டிடேட்டாக நிற்க வைப்பேன், நீங்கள் அந்தந்த தொகுதியில் இருக்கிறவங்க அந்தந்த தொகுதி வேட்பாளர்களை ஜெயிக்க வைங்க அப்படின்னு கூட சொல்லி கொடுக்கலையே. முதல்ல அதை சொல்லி கொடுங்க. அதாவது உங்களை பார்க்க வர ரசிகர்கள் கிட்ட நீ எப்படி ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அதை விட முக்கியமாக உன்னோட ஓட்டு ரொம்ப முக்கியம்டா, நீ மரத்து மேலேருந்து விழுகாதேன்னு சொல்லி கொடுங்க. வண்டி மேலே விழுந்ததுனால என் துண்டு உங்கள் தோளுக்கு வந்துச்சு, இல்லைன்னா துண்டை மொத்தமாலாம் போத்தி விட்டுருப்பாங்க. அன்பு ரசிகனே, நீ ரசிகனா மட்டும் இருந்தது போதும், எனக்கு நீ தொண்டனா ஆகவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஒரு வாக்காளனாவது இருந்துட்டு போ. முதல்ல நீங்கள் உங்கள் ரசிகர்களுக்கெல்லாம் எடுக்க வேண்டிய முதல் பாடம், நீங்கள்லாம் தொண்டர்கள் தொண்டர்கள் தொண்டர்கள்னு அவங்க மனசில் பதிய வைக்கணும். இது ரசிகர்களுக்கு நீங்கள் எடுக்கணும். உங்களுக்கு ஒரு கிளாஸ் இருக்கு, அது நான் தான் எடுக்கணும். ஏன்னா உங்க ஆளுங்களை யாரும் அதை எடுக்க மாட்டாங்க. ராஜ்மோகன் பேசுனது கேட்டீங்கல்ல, உலகமே அப்படியே உலுக்கி போய் கடந்துச்சாமா. இது தமிழ்நாடா இல்லை தளபதி நாடா அப்படிங்கிற அளவுக்கு திகச்சு போயிருந்துச்சாமா. அப்புறம் என்னமோ ஒன்று சொன்னானே, உங்களை மடையம் பண்ணுற அளவுக்கு என்னமோ என்ன ராஜ்மோகா சொன்ன, நீயே சொல்லிடு, சூப்பரா இருந்துச்சு. இது தமிழ்நாடா தளபதி நாடா, விமான நிலையமா விஜய் நிலையமா? இது என்ன விமான நிலையமா? கரெக்டு தானே? கரெக்டு. இது விமான நிலையமா இல்லை விஜய் நிலையமா? அப்போ ட்ரெயினில் வந்திருந்தாருன்னா இந்த ராஜ்மோகன் சார் என்னென்ன பேசியிருப்பாரு? இது புகைவண்டி நிலையமா, பூக்கு என்ன சொல்லியிருப்பாரு? பூவே உனக்காக நிலையமா அப்படின்னு கேட்டிருப்பாரோ? சைக்கிளில் வந்திருந்தா இது சைக்கிள் ஸ்டாண்டா இல்லை டபுள் ஸ்டாண்டா? நமக்கு வரல, நீங்கள் யாராவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லிடுங்க. தயவு செய்து சைக்கிள் ஸ்டாண்டுக்கு இணையான ஒரு கமெண்டை நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது ராஜ்மோகனுக்காக. இதை கேட்டதும் விஜய்க்கு அப்படியே புல்லரிச்சு போச்சு. விஜய், இந்த மாதிரியான ஆட்களையெல்லாம் நீங்கள் கூட வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் விளங்க மாட்டீங்க. நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். இந்த பொய்களையும் பில்டப்களையும் நம்பாதீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், முதல்ல நீங்கள் நடிகன் அப்படிங்கிற மனதிலிருந்து தலைவராக மாறணும். அதுக்கு நீங்கள் நிறைய படிக்கணும். நீங்கள் இப்படி வச்சு கையை பேசுறது, இப்படி வச்சு பேசுறது, இப்படி வச்சு பேசுறதெல்லாம் கிளைமேக்ஸில் தான் வரும், ஆரம்பத்திலேயே வரக்கூடாது. உங்கள் பாடி லாங்குவேஜை தப்புன்னெல்லாம் சொல்லலை, உங்கள் நல்லதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியேட்டி பார்த்தா இதுதான் நிலைமை. ஜஸ்ட் நடிகரை பார்க்கறதுக்கு தான் இந்த கூட்டமே ஒழிய நடிகர் பேசுறது கேட்கறதுக்காக கிடையாது. அவன்லாம் உங்களை பார்த்து 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 சலிச்சு போய், அட நம்ம விஜய் தானே, நேற்று கூட வந்துட்டு தானே போனார் அப்படின்னு அவன் சலிச்சு போகிற அளவுக்கு உங்கள் ரசிகர்களை மாற்றுங்க. அப்போ தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு அவன் கேட்க ஆரம்பிப்பான். இல்லைன்னா அவன் உங்களை பார்த்துக்கிட்டு மட்டும்தான் இருப்பான். அப்படி சலிச்சு போலேன்னா அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? தளபதி அந்த மாநாட்டில் போட்ட வெள்ளை சட்டையை இந்த கூட்டத்துக்கு போடல, தளபதி அந்த மாநாட்டுக்கு போட்ட காக்கி பேண்ட்டை இந்த மாநாட்டுக்கு போடல, ஏன்னா அந்த சட்டையில் இந்த பக்கம் பேக்கெட்டில் ஒரு எல்லோ கலர் நூல் இருந்துச்சு, ஆனால் இந்த சட்டையை பாருங்கள் எல்லோ கலர் நூல் மிஸ்ஸிங். இந்த அளவுக்கு இந்த ரேஞ்சுக்கு தான் அவன் எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் எப்படி இந்த பூத் கமிட்டி ஏஜென்ட்டாக இவன்லாம் ஆகி வீட்டு வீடாக போய் பேசுறது? சரி, என்னன்னு பேசுவான்? ஏதாவது பேசணுமில்ல, என்ன பேசுவான்? உதாரணத்துக்கு நான் ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். நாமக்கல்ல நேத்தோ முந்தா நேத்தோ 2 குழுக்களும் ஒரே இனம் தமிழினம், 2 குழுக்களின் மதமும் ஒரே மதம் இந்து மதம், 2 குழுக்களின் மொழி ஒரே மொழி தமிழ் மொழி, கோயில் கூட இந்து சமய அறநிலைக்கு கீழே வர கோவில் தான், ஆனா அவரு உள்ள போக கூடாது. ஒரே மொழி ஒரே இனம் ஒரே மதம் ஒரே கோவில், ஆனா அவரு உள்ள போக கூடாது. இப்போ உங்க ரசிகர் போய் அவங்க கிட்ட என்ன பேசுவாங்க? தளபதிய பார்த்துட்டேன், மரத்துல இருந்து விழுந்துட்டேன், போடுங்கம்மா ஓட்டு தளபதி சின்னத்தை பார்த்து. தளபதி மட்டும் ஆட்சிக்கு வந்தார்னா இப்போ ஒரு குரூப்பு இன்னொரு குரூப்பை உள்ள போக வேண்டான்னு சொன்னாங்கல்ல, அவர்கிட்ட இவங்க என்ன பேசுவாங்க? தளபதி ஆட்சிக்கு வந்தார்னா அவங்களையெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா கோவிலுக்குள்ளேயே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்பாரா? இல்லை இன்னொரு பக்கம் போய் தளபதி மட்டும் ஆட்சிக்கு வந்தார்னா உங்களையெல்லாம் அவர் உள்ளே கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு ஓட்டு கேட்பாரா?
முதல்ல இவங்க 2 பேர்த்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இருக்குல்ல, இவங்க 2 பேர்த்துல யார் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்கங்கிற விஷயம் இருக்குல்ல, இதெல்லாம் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கங்க விஜய். அதுக்கப்புறம் நீங்கள் தொண்டர்களுக்கு சொல்லி கொடுங்க. உள்ளபடியே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் நான் இந்த வீடியோ முழுக்க முழுக்க பேசியிருக்கிறேன். மற்றவங்க என் மேலே கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. உங்களை அரசியல் படுத்துறதே மிகப்பெரிய வேலையாக இருக்குது. அந்த அரசியல் பட்டதுக்கப்புறம் தான் அரசியல் கட்சியாக மாறதை பற்றி யோசிக்க முடியும். உங்களை அரசியல் படுத்த வேண்டிய வேலையை நாங்கள் செய்கிறோம், அதுவும் புன்னகையோடு செய்கிறோம். நீங்கள் டெய்லி அரசியலை பற்றி புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம புன்னகை சேனலை கீப் வாட்சிங். அதுக்கு நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், அந்த பெல் பட்டனையும் அழுத்தணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், நமக்கு சப்போர்ட்டும் பண்ணணும். ஓகே, நம்ம முதல்ல விஜய் அரசியல் படுத்துவோம், அப்புறம் ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றுற அளவுக்கு அரசியல் சொல்லிக் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.